ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீஸோட பேர் ஹை ஸ்கூல் ரிட்டர்ன் ஆஃப் கேங்ஸ்டர் எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் பார்க்கலாம், நம்ம பார்த்துருந்துருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஹீரோட அம்மாவை கிட்னாப் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஹீரோ ஓடி போய் அவங்க கூட சண்டை போகிறான். ஜேமி அவங்க கூட தான் வந்திருப்பான். நம்ம ஆழக்கடத்த வந்திருக்கோன்னு அவன் ஷாக்காக கேட்குறான். அப்போ அவனோட ஷாக்காக பார்த்துட்டு இருந்த ஷோய் உடனே வந்து சண்டை போடுறான். அவங்க 2 பேரும் சண்டை போறதை ஜேமின் பாத்துறான். உடனே டிரைவர் அவங்க கிட்ட கதவை சாத்து, அவங்க வந்துட போறாங்கன்னு சொல்ல ஜேமின் அப்படியே பயத்துல மத்த கதவை வந்துட்டு வெளியே ஓடிறான். ஜோய் ஹீரோட அம்மா பார்த்துட்டு அவங்கள போய் எழுப்ப பின்னாடி இந்த ரவுடிஸ் எல்லாம் அவனை பிடிச்சிக்கிறாங்க. இங்க ஹீரோ உடல பெருசா இருந்தாலும் அவனால சண்டை போட முடியல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுது. ஜோயையும் காப்பாத்த வரான். அந்த ரவுடிஸ் எல்லாம் கத்தி எடுக்க அங்க கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. அப்படியே எல்லாரும் தப்பிச்சு ஓடிறாங்க. இப்ப ஹீரோட அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வேலைக்காரி, நான் அவங்கள பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல ஹீரோ இல்ல நான் இங்க இருக்கேன்னு சொல்றான். அப்படியே ஜோய் கிட்ட உங்க அப்பா தாட்டு வரல, நீ கிளம்பிட்டு சொல்லிட்டு இருக்க. உள்ள கதவை திறந்துட்டு 2 போலீஸ்காரங்க வராங்க. அவங்க ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் விசாரிக்கணும்னு சொல்ல ஹீரோ உடனே காசு எடுத்து இதை வேணா வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறான். அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவங்க காசுலாம் வாங்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. உடனே ஜோய் கிட்ட கொடுக்க ட்ரை பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணி சமாளிச்சிடறான். ஜோய்க்கும் ஒன்றும் புரியல. இப்ப அந்த போலீஸ்காரங்க ஹீரோ வெளியே கூட்டிட்டு வராங்க. அவங்க கிட்ட உன் அம்மாவுக்கு யாராவது எனிமீஸ்லாம் இருக்காங்கன்னு கேட்க ஹீரோ அந்த செக்ரட்டரின்னு நினைச்சு பாக்குறான். அவதான் இதை பண்ணிருப்பான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட அவங்களை யாரும் கட்டத்தலாம் இல்ல, எங்க வீட்டுக்கு முன்னாடி தப்பா யாரும் பார்க்க பண்ணாங்க, அதை பார்த்துட்டு எங்க அம்மா அவங்களை திட்ட அதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு யாரும் அவங்களுக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றான். போலீஸ்காரங்க அதை நம்புற மாதிரி தெரியல. அப்படின்னா இதுக்காக அவங்க வேனை விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு அவங்க கேட்க ஹீரோ அவங்க உங்களை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாங்க, அம்மா வர பயத்துல மயக்கம் போட்டுட்டாங்கல்ல சொல்றான். அப்படின்னா நாங்க இதை ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நான் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் ஜோய் கேட்டுட்டு இருந்திருப்பான். அவங்க போனதும் அவன் ஹீரோ கிட்ட நீ உண்மையை சொல்லலன்னு கேட்க ஹீரோ மனசுக்குள்ளேயே இதெல்லாம் அந்த செக்ரட்டரி தான் பண்ணாங்கன்னு சொன்னா சேர்மனை பத்தியும் சாங் தான் ஒரு பையனும் இல்லைன்னு தெரிஞ்சிரும்னு நினைச்சுக்கிறான். அப்படியே ஜோய் கிட்ட என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஆனா எல்லாம் சாங்க காப்பாத்துறதுக்கு தான் சொல்றான். ஜோய்க்கு முகம் ஆடிப்பட்டு இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு முதல்ல இதெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலி கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க போறாங்க அதை பத்தி யோசின்னு சொல்றான். இப்போ ஜோய் வீட்டுக்கு போய் அவன் அப்பா கிட்ட நான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது யாரும் இருட்டுல வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்றான். அவன் அப்பா சரி அந்த இடத்துக்கே திரும்ப போலாம், அங்க யாரா இருக்காங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாரு. அவன் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க சிசிடிவி கேமராவும் இல்ல, காரும் போறது கிடையாது. சோ டேஷ் கேமும் செக் பண்ண முடியாது. அவன் அப்பா அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்க. அவன் பயத்துல நகத்தையே கடிச்சிட்டு இருக்கான். அவன் அப்பா கீழே சேத்துல ஒரு ஃபுட் மார்க்ஸ் கூட கிடையாது. இங்க யாரும் நடந்தது கூட எவிடன்ஸ் இல்ல. இதுல சண்டை வரையா, திரும்பவும் கிட்ட போய் சொல்றியா, நான் ஒரு லாயருங்கிறத மறந்துட்டியான்னு கேக்குறாரு. அவன் அப்படியே பயந்து போயிடறான். அவன் அப்பா எவ்வளவு தைரியம் தான் எங்கிட்டே போய் சொல்லுவேன், எவன் கூட போய் சண்டை போட்டேன்னு மாறி மாறி கேள்வி கேட்க அவன் அப்படியே மயங்கியே விழுந்துடுறான். இப்ப அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவனோட அப்பாவுக்கு ஜோயோட அம்மா கால் பண்றாங்க. அவங்க பிசினஸ் மீட்டிங்கா வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க என்னாச்சுன்னு கேட்க அவர் ஸ்ட்ரெஸ்ஸால மயங்கி விழுந்துட்டான்னு சொல்றாரு. அவங்க நீங்க தான் சொன்னீங்களா, அவனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றதுன்னு திட்டுறாங்க. இப்ப காலையில ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸை வாபஸ் வாங்கிடுறான். அவங்க எந்த ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்க அவன் அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறான். அப்படியே வீட்டுக்கு வந்து அந்த செக்ரட்டரிக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எந்த நம்பரும் வேலை செய்ய மாட்டேங்குது. வேலைக்காரங்கிட்ட கூட அவங்க கான்டாக்ட் நம்பர் இல்ல. ஹீரோ எதுக்காக கடத்த ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நைட் ஃபுல்லா யோசிச்சுட்டே இருக்கான். இங்க செக்ரட்டரி அவங்க கேங்கோட புது லீடரும் பேசிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி அவளை கடத்த கூட வர முடியலையா, ஒருவேளை போலீஸனை பிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு அவர் திட்டிட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன், அவங்கள மட்டும் இல்ல என்னையுமே பையன் பாதை விட்டு ஓடிட்டான், இதுல அவனை கவனிக்கணும்னு ஜெமினை பத்தி சொல்றாரு. அடுத்த நாள் ஜெமின் ஸ்கூலுக்கு வரல. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனுக்கு கால் பண்ண சொல்றான். ஆனா அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அவங்க கிட்ட நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு வரலன்னா அவன் என்ன பண்ணு பாருன்னு சொல்லிட்டு போறான். அவன் தன்னோட சீட்ல வந்து உட்கார அவன் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னாச்சு முகத்துல காயெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க. அவன் ரேண்டமா கொஞ்சம் ரவுடி சொல் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றான். அவங்க ரவுடிஸ் கேட்டு பயந்துடுறாங்க. எனக்கு எக்ஸாம் டீச்சர்னு தான் பயம், ரவுடிஸ் பார்த்தலாம் இல்ல, அவங்களை ஈஸியா ஹேண்ட் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்றான். அவங்க எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அப்போதான் அவங்க ஜோய் ஸ்கூலுக்கு வரலங்கிறதே நோட்டீஸ் பண்றாங்க. சோ ஹீரோ அவனுக்கு ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு மெசேஜ் பண்றான். அதுக்கு அவன் நேற்று எனக்கு அடிபட்டுச்சுன்னா அப்பா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டாரு, இப்ப லைப்ரரியில இருக்க, கிளாஸுக்கு வர முடியாதுன்னு அவன் திருப்பி மெசேஜ் பண்றான். அதுக்கு ஹீரோ ஒரு ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்ல ஜோய் அதான் நீ ஜேமினா திரும்ப ஸ்கூலுக்கு வர சொல்றியா, எனக்கு தெரியும் அவன் பேரண்ட்ஸ் அவனை பத்தி கண்டுக்கிறது இல்ல, அதான் நீ அவனை காலேஜ் போக வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் ரிப்ளை பண்றான். அப்படியே அவங்க பேசி முடிச்சதும் ஜோய் ஒரே மாதிரி இருக்க 2 பேரை பத்தி ரிசர்ச் புக்கா படிச்சுட்டே இருக்கான். இப்போ ஹீரோ வீட்டுல மீன் வாங்கிட்டு வர சொல்லி அதை எப்படி சமைக்கணும்னு எல்லாம் வேலைக்காரிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் இதுக்கு முன்னாடி மீனே சாப்பிட்டது இல்ல போல, அதனால வேலைக்காரிக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அதே டைம் ஜெமின் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கான். ஹீரோ வீட்டு டிரைவர் கிட்ட சார் இங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதோ சண்டை நடந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாம் ஓகேவான்னு கேட்கிறான். அவரு அதெல்லாம் ஒன்னும் சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் ஏன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு புலம்பிக்கிட்டே போறான். இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோ ஜோயும் படிக்க வராங்க. ஹீரோவன் கையில நகத்தெல்லாம் கடிச்சு ரத்தமா இருக்க, அது என்னன்னு கேக்குறான். அவன் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறான். ஹீரோக்கா வீட்டுல ஏதோ பிரச்சனை மட்டும் புரியுது. இப்ப அவங்க படிச்சுட்டு இருக்கும் போதும் ஜோய் டென்ஷனாவே இருக்கான். பிரேக்ல ஹீரோ கிட்ட என்னாச்சுன்னு கேட்க எங்க அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாராம், நான் மாட்ட போறேன்னு சொல்றான்.
ஹீரோ எதுக்குன்னு கேட்க, நான் யாரோ ரேண்டம் ரவுடிஸ்னு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டேன்னு சொல்றான். நீ நான் சொன்னதுக்கு அவங்க அப்பா கிட்ட போய் சரியான அவன் கேட்க, அதுக்கு சோய் அப்படிலாம் இல்ல, நான் சொன்ன உனக்கு புரியாதுன்னு சொல்றான். ஹீரோ இல்ல எனக்கு புரியுது, உனக்கு தேவையில்லாத பிரச்சனை உன்னை இழுத்து விட்டுட்டேன், சாரின்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க சோயோட அப்பா ஹீரோட இன்ஃபர்மேஷன் எடுத்து பாத்துட்டு இருக்காரு. அவன் ஃபேமிலி, அவன் மார்க்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாரு. ஹீரோ சோய் கிட்ட எல்லா பிரச்சனையும் காரணம் நீ அந்த ரவுடிஸ் கிட்ட ஐடியா வாங்கினதுதான், நீ சண்டை போட கத்துக்கணும், வா நான் சொல்லி தரேன்னு சொல்றான். ஹீரோ டெக்னிக்கலா சொல்லி கொடுக்க அவன் அப்படியே ஃபாலோ பண்றான். ஹீரோ ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம், நம்ம மூளையை வச்சுதான் சண்டை போடணும்னு சொல்ல சோய் அப்படின்னா உனக்கு அப்படி சண்டை போட வருதுன்னு கேக்குறான். ஹீரோ அவனை முறைச்சிட்டு அப்படியே சண்டை போட கத்து கொடுக்குறான். 2 பேரும் அப்படி ட்ரெயின் பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட சோய் எக்ஸசைஸ் பண்ணிட்டே வரான். ஹீரோ அவன் கிட்ட உனக்கு நேச்சுரலாவே சண்டை போட வருது, நீ இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்றது இல்லைன்னு கேட்க, அவன் என் அப்பா விட மாட்டாரு, அவருக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்றான். அப்பெல்லாம் இருக்காது, சின்ன வயசுல உங்க அப்பா யார்கிட்ட செமத்தியாடி வாங்கியிருக்காரு அதான் ஹீரோ சொல்றான். அப்படியே அவங்க பேசிட்டு வர ஜேமின் அவங்க ஒளிஞ்சுட்டு பாத்துட்டு இருக்கான். அதை சோயும் கவனிச்சிடறான். உடனே அவன் ஹீரோ கிட்ட உன் சயின்ஸ் புக் கொடுக்க முடியுமா, நான் ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல அவனு சரி என் வீட்டுல தான் இருக்கு வான்னு கூட்டிட்டு போறான். சோய் அவங்க வீட்டுக்கு போறதை பார்த்துட்டு ஜேமின் ஷாக் ஆகி வெளியே வந்து நீ அங்க போற, அவன் கூட இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுன்னு கேக்குறான். அப்படியே கட் பண்ணி இப்ப எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. ஹீரோ அவங்க கிட்ட என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்க ஜேமின் ஐஸ்ட் அமெரிக்கான்னு சொல்ல வரான். அதுக்குள்ள ஹீரோ அவனை முறைச்சிட்டு நான் என்ன வாங்கிட்டு வரணும் அதை கூடின்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதும் சோய் ஜேமின் கிட்ட உனக்கு வெக்கமாவே இல்லையா, எதுக்கு அவன் வீட்டுக்குலாம் வரேன்னு கேட்க, அவன் தான் நான் ஸ்கூல் வரலன்னா எனக்கு கொண்டுடுவேன்னு சொன்னான், அதான் அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். அதுக்கு சோய் பொய் சொல்லாத, அவ அவ்வளோ பெரிய வீடு இருக்காருன்னு அப்போ ஷாக் ஆனேன்னு கேட்க, இல்லையே நீ அவன் வீட்டுக்கு எதுக்கு போறேன்னு தான் ஷாக் ஆனேன்னு அவன் சொல்றான். சோய் நம்ம அம்மா திரும்ப பேச ஒரு கடத்துல கடுப்பாகி அவன் எந்திரிச்சு கத்துறான். அப்ப ஹீரோ அவங்க காஃபியோட வந்துடுறான். அப்படியே அவனை பார்த்து முறைக்க அவன் அமைதியாயிரான். அப்படியே ஹீரோ வந்து உட்காந்ததும் நீ என்ன இவ்வளவு தூரம் தேடி வந்தாலும் நான் மன்னிச்சிடறேன், நாளைக்கு கரெக்டா ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்றான். அவன் பேசாம இருக்க ஹீரோ வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கிறான். அவன் சோயை பார்த்துட்டு இவனை கொஞ்சம் வெளியே அனுப்ப முடியுமான்னு கேட்கிறான். ஹீரோ அவன் கிட்ட அவன் என்ன பண்ணா நீ சொல்லணும்னு சொல்ல அவ உட்காந்து உங்க வீட்டுல போலீஸ் எல்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான். ஹீரோவும் ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவுடிஸ் கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல ஜெமீன் அந்த ரவுடிஸ போலீஸ் தேடிட்டு இருக்காங்களான்னு பயந்துட்டே கேட்கறான். ஹீரோ இல்ல நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்ல அவன் ஏன்னு கேட்கறான். ஹீரோ அது வேற விஷயம், ஆமா நீ இதெல்லாம் கேள்விப்படுற, எவ்வளவு நாள் எங்க வீட்டை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறான். அவ அதுக்கு பதில் சொல்லாம நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எதுவும் சீரியஸா நடக்கலன்னு தானே அர்த்தம், யாருக்கு அடிப்படல யாரையும் கிட்னாப் பண்ணல அப்படித்தானே என்ன கேட்கறான். இதெல்லாம் போய் கவனிச்சுட்டு தான் இருக்கான். ஜேமினுக்கு அப்பதான் மூச்சே வருது. அப்பாடா கம்ப்ளைண்ட் பண்ணலன்ட்டு அவனோட காஃபியை குடிக்கிறான். அப்படியே கேக் எடுத்து சாப்பிட்டு இது நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிடுறான். ஹீரோ நீ என்ன வீட்டுல சாப்பிடலையான்னு கேட்க நேத்து காலையில சாப்பிட்டேன்னு அவன் சொல்றான். அதை கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. 2 நாளா சாப்பிடலையான்னு கேட்டுட்டு வா முதல்ல சாப்பிட போலான்னு சொல்றான். ஷோய்க்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இப்ப எல்லாரும் ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அங்க வேலைக்காரர் நிறைய சமைச்சு வச்சிருக்கா. ஹீரோ ஜேமின் கிட்ட எல்லாம் உனக்கு தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு உள்ள போய் சோய்க்கு சயின்ஸ் புக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்படி நீ கிளம்பலையான்னு கேட்க சோய் கிளம்புறேன்னு ரெடி ஆகுறான். அப்போ ஜேமின் சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீட்லயே நிறைய ரூம் இருக்கு போல, நான் இங்கேயே இன்னைக்கு தங்கிக்கவான்னு கேட்க ஹீரோ ஏன் உனக்கு வீடு இல்லையான்னு கேட்கறான். அவன் இருக்கு ஆனா காசு கட்டலன்னு கேஸ் நிறுத்திட்டாங்க, ஸோ வீடு ஃபுல்லா குளிரா இருக்குன்னு சொல்றான். சோய் எவ்வளவு பணம் கட்டுறன்னு கேட்க பணக்காரன்னு காட்டுற பாத்தியா, அப்பெல்லாம் காசு கொடுத்த உடனே கேஸ் கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு காலையில யாராவது வந்து தான் எல்லாம் சரி பண்ணணும், இன்னைக்கு நான் குளிரே தூங்க முடியாதுல்லன்னு சொல்றான். அப்போ பேரண்ட்ஸ்னு ஹீரோ கேட்க அப்பா வேலையில இருப்பாரு, அம்மா இல்ல தங்கச்சி வெளியூர்ல படிக்கிறான்னு சொல்றான். சோய் ஹீரோ கிட்ட இவனை காசு கொடுத்துங்க அனுப்பிடு, இவன் கூட இருக்கிறது டேஞ்சர்னு சொல்ல ஹீரோ நான் மெத்த கொடுக்குறேன் ஹாலே தூங்கிக்கோன்னு சொல்றான். உடனே சோய் அப்ப நானும் இங்கதான் தூங்குவேன்னு சொல்றான். ஹீரோ உன் அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னு கேட்க என் அம்மா இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காங்க, நாளைக்கு ஊருக்கு திரும்பி போனோம்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்காங்க, நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லிக்கிறேன், அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அவங்களை தூங்க விட்டுட்டு கீழே வந்து படிக்கிறான். அப்ப ஜேமின் பின்னாடியே வந்து நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கலாமான்னு கேட்கறான். ஹீரோ நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நாம என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆன்னு கேட்க நான் ஒன்னும் அடிச்சேன் பதிலுக்கு நீ என்ன ரொம்ப அடிச்சு அதோட ஈக்குவல் ஆயிடுச்சு, பழசில் எடுத்துட்டு வராதுன்னு அவன் சொல்றான். ஹீரோ இல்ல நான் இன்னொன்னு வீடியோஸ் எடுக்கல, உன்னை லாக்கர் ரூம்ல வச்சு பூட்டல, உன்னை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பல, அதை எப்படி ஈக்குவல் ஆகும்னு கேட்கறான். உடனே அவன் அது நான் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல ஹீரோ நீ தான் எடுக்க சொல்லிருப்ப, இப்ப வரைக்கும் அந்த வீடியோஸ் நான் உள்ள பாத்துட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். அப்ப ஹீரோ அவங்க புள்ளி பண்ண வீடியோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கு அவன் நாங்க வீடியோஸ் எடுத்தோம் ஆனா அப்லோட் பண்ணது நாங்க இல்ல சீரியஸ் தான் அப்லோட் பண்ணாங்கன்னு சொல்ல ஹீரோ என்ன சொன்னாலும் என்னால உன்னை மன்னிக்க முடியாது, நீ அதை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி கூட தெரியலன்னு சொல்றான். உடனே அவன் இல்ல நான் உண்மையிலே வருத்தப்படுறேன், ஆனா நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்னு கேட்க ஹீரோ கோவமா நீ ஒருத்தனை சாவர ஸ்டேஜ் கொண்டு போயிருக்க, உன்னால அவங்களுக்கு லைஃபே வெறுத்து போயிருக்குன்னு சொல்றான். ஜேமினும் கோவமா இப்ப நீ என்ன செத்தா போயிட்ட நல்லதானே இருக்க அப்புறம் என்னன்னு கேக்குறான். நீ என்ன சொன்னாலும் நீ ஒரு கொலகாரன்னு ஹீரோ சொல்ல அவன் இன்னும் கோவம் வந்து நான் இங்க வந்திருக்கே கூடாது தப்புதான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடறான். அவன் அப்படியே பால்கனிக்கு போக சோய் அவன் பின்னாடியே வரான். அவன் கிட்ட உனக்கு வெக்கமாவே இல்லையான்னு அவன் கேட்க ஜேமின் கோவமா உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனைன்னு கத்துறான். அவன் எனக்கு எல்லாம் கேட்டுச்சு, அவன் அவ்வளவு புள்ளி பண்ணிட்டு அவன் வீட்லயே வந்து தங்கிருக்க அதான் வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன்னு சொல்றான். ஜேமின் கோவமா அவன் சட்டையை பிடிச்சு உனக்கு என்ன உன் அப்பா லாயர் அதான் திமிர்ல ஆடுறேன்னு சொல்ல ஆமா அப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன அடிக்க போறியான்னு ஷோ கேட்கறான். ஆனா அவன் கையெடுத்துறான்.
என்ன அடிக்க முடியலையா? அவன் அடிச்சா யாரும் வர மாட்டாங்க, என்ன அடிச்சா என் அப்பா வருவாரு, அதான் பயப்படுறியான்னு கேட்க அவன் உண்மையிலேயே பயந்துடுறான். அப்படியே சோய் அவன் இங்கிலீஷ் திட்ட அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொன்னு கேட்க, சோய் நீ அவன் வீட்டையே சுத்தி சுத்தி வர, போலீஸை பத்திலாம் விசாரிக்கிற, இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியும், நீதான் அவன் அம்மாவை கிட்னாப் பண்ண பாத்திருக்கேன்னு சொல்றான். அது கேட்ட அவன் ஷாக் ஆயிடுறான். அன்னைக்கு வேன்ல அவன் தப்பிச்சு போனதை சோய் பாத்திருப்பான். ஜேமின் உடனே எனக்கு அவங்க கடத்த போறாங்கன்னு தெரியாது, ஆக்சுவலா நான் தான் போலீஸுக்கே போன் பண்ணேன், அவங்க தான் கடத்தல இல்ல, எல்லாம் ஓகே தானு சொல்றான். அதுக்கு அவன் சோ உனக்கு நீ என்ன பண்ணனு தெரியல அப்படித்தானே கேட்டுட்டு அவனை பிடிச்சி பால்கனில இருந்து அப்படியே புஷ் பண்றான். இதெல்லாம் ஹீரோ கேட்டிருப்பான். அவன் ஜேமினை பிடிச்சு அந்த ரவுடிஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேக்குறான். இப்ப அடுத்த நாள் 3 பேரும் காலை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜேமின் நீ இதை கொலை பண்ண பார்த்தல சாய்க்கோன்னு சோக்கிட்ட சொல்ல அவ 2வது மாடில விழுந்தாலும் சாவ மாட்டாங்கடா பைத்தியம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணு புரியல. அவன் கடுப்பாகி ஒண்ணு புரியுற மாதிரி பேசு இல்லைன்னா வெளியே வந்து சண்டை போடுறான்னு கத்துறான். ஆனா ஹீரோ அவனை பார்த்த முறைக்கு அப்படியே அமைதியாயிடுறான். இப்போ சோய் வீட்டுல படிச்சுட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க. அவன் ஹீரோ எப்படி சோங்க இடத்துக்கு வந்திருப்பான்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஒருவேளை ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கவங்க கூட யோசிக்கிறான். இங்க ஹீரோ அந்த ரவுடிஸ் பத்தி நினைச்சிட்டே இருக்கான். ஜேமின் அவன் கிட்ட புதுசா ஒரு கேங் வந்திருக்கு, அவங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பான். ஹீரோ அவங்களை மீட் பண்ணலான்னு தனியா டாக்ஸி எடுக்க வரான். அப்போ பின்னாடி 2 பேர் வந்து நிக்கிறாங்க. அவன் டக்குன்னு திரும்ப அவங்க அந்த கேங்ஸ்டர்ஸ் தான். அவன் முகத்தை மூடி அவனை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இப்ப அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு கண்ணு தெரியலனாலும் அது எவ்வளவு பெரிய இடம், எத்தனை பேர் எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான். கண்ணு திறந்தா அவன் முன்னாடி புதுல நிக்கிறான். அவன் முன்னாடி ஹீரோ கீழே தானே ஒர்க் பண்ணிருப்பான். சோ ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. அதோட இந்த எபிசோட முடியுது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.